ஓகே, இந்த வேர்ல்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய லக்ஸுரியஸான அந்த காசு இருக்குது. அந்த நிறைய லக்ஸுரியஸான அந்த காசில் வந்துட்டு மெயினாக ஜேடிஎம்லேருந்து ஒரு லக்ஸுரியஸான அந்த ஒரு வெஹிக்கிளோடைய பிராண்ட் தான் வந்து நம்ம சென்னையில் வந்துருக்கு. அது வெஹிக்கிள் வந்துட்டு பார்த்திங்கன்னா லெக்ஸஸ் வந்து சொல்கிறாங்க. அந்த லெக்ஸஸில் நியூ மாடல் வந்தது. இந்த நியூ மாடலோட நேம் வந்து வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த 350Hல வந்து என்னென்னலாம் புதுசான ஒரு விஷயங்கள், இதோடைய டிசைன் லாங்குவேஜஸ் அண்ட் மெயினாக வந்து சொல்லணும்னா இந்த காரோடைய ஃபீச்சர்ஸ் அதெல்லாமே பற்றி தான் வந்து நான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் ஸ்டே டியூன் வித் அஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குது. அண்ட் மெயினாக லெக்ஸஸில் வந்துட்டு LC500H அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-seater இருக்குது. அது வந்து அவளோட இந்தியாவிலே 3 கார்ஸ் தான் வந்து இருக்குது. அந்த 3 கார்ஸில் ஒரு வெஹிக்கிள் தான் வந்து நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அது நம்மளுடைய சேனலில் இருக்குது. அதை போய் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா மேலே இந்த இடத்துல கார்டு தரேன். யூ கைஸ் கேன் கோ அண்ட் செக் இட் அவுட் ஹியர். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Lexus NX 350H இதோடைய இந்த சைட் ப்ரெசன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மெயினாக ரொம்ப பிடிச்ச அந்த ஒரு இடம் எதுனா இந்த இடத்துல இவங்க கொடுத்துருக்க இந்த க்ரோம் அசன்ஸ் தான்ற மாதிரி வந்து சொல்லுவேன். ஏன்னா இந்த க்ரோம் அசன்ஸ் தான் வந்து அந்த பழைய NX-ஆக இருக்கட்டும், இந்த நியூ NX-ஆக இருக்கட்டும், அதோடைய அந்த டிஃப்ரென்ஷியேட்டை வந்து அதிகமாக மாற்றாமல் ஒரு மாதிரி நல்ல ஒரு லக்ஸுரியஸ்னஸை வந்து ஏற்றி கொடுக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். அண்ட் வி கெட் தி வீல் அலாய்ஸ். அண்ட் இந்த அலாய்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட்கான அலாய்ஸ் தான். நம்ம பழைய NX வந்து பார்க்கும்போது நிறைய கட்ஸ் இருக்கும். அது மாதிரி ரொம்ப பாக்ஸியாக இருக்க மாதிரி இருக்கும். இதுவும் பாக்ஸியாக தான் இருக்குது. பட் வந்து அந்தளவுக்கு ஒரு கட்ஸ் இல்லாமல் லைக் லிட்டில் பிட் அந்த நார்மல் கட்ஸ் வந்து கொடுத்தனால ஒரு மாதிரி கர்வி அண்ட் பாக்ஸி ரெண்டுமே மிக்ஸ் பண்ண அந்த ஒரு ஃபீல் வந்து இந்த NX வந்து கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். எனக்கு இன்னொரு விஷயம் அது என்னென்னா, இந்த C-pillar கிட்ட வந்து போகும்போது பின்னாடி அந்த பழைய NX வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே வந்து இறங்காது. டக்குன்னு வந்து C-pillar வந்து முடிஞ்சிடும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா லிட்டில் பிட் லைட்டாக கூப்பேக்கான அந்த ஒரு ஃபினிஷ் வந்து அந்த C-pillar கிட்ட வந்து முடியுதுன்னும் போது இன்னும் பார்க்க அட்டென்ஷன் டு டீட்டெயில். மெயினாக இந்த டோரோட இந்த க்ளோஸோட இந்த டச் இருக்குல்ல, அதுவே வேறு லெவல். அண்ட் இந்த மிரர் கேட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு க்ரோம் ப்ரெசன்ஸ் பிளாக் மிக்ஸ்டு வித் இந்த காரோடைய பாடி கலர், அதாவது இந்த ஒயிட், இந்த போலரிஸ் ஒயிட்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கலர் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த கொடுத்தனால இன்னும் செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். இந்த டிசைன் லாங்குவேஜ் வந்து பார்க்குறதுக்கு டோட்டலாகவே வந்து ஷார்ப் அண்ட் கட்ஸ்க்கான அந்த ஒரு டிசைன் லாங்குவேஜாக இருக்குது. மெயினாக வந்து ஒரு மாதிரி பாக்ஸியான அந்த ஒரு டைப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த பென்ட்ரல் கிரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ரோம் அசன்ஸ் வந்து கொடுக்காம பிளாக் அசன்ஸ் கொடுத்ததுனால அதோடைய ஸ்போர்ட்டியரான அந்த ஒரு வேர்ஷன் வந்து காட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த லெவலுக்கு அவங்களுடைய அட்டென்ஷன் டு டீட்டெயில்ஸ் அது எல்லாமே வந்து செம்மையாக வந்து கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்ல முடியும். அண்ட் எனக்கு இந்த வெஹிக்கிள்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா அது டிசைன் லாங்குவேஜ் மாற்றிருக்காங்கன்னு நான் சொன்னல, அது மாற்றினதுன்னு எனக்கு வந்து எங்கே ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான். ஏன்னா பிஃபோர் வந்து அந்த NX அது எல்லாத்துலேயும் வந்துட்டு DRLs அது எல்லாமே இந்த இடத்துல ஒரு டிக் மாதிரி ஒரு சிம்பிள் வந்து வரும். அது நம்ம எப்படி நைக்கியில் வந்து எப்படி பார்ப்போமோ, நைக்கியோடைய சிம்பிள் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டிக் மாதிரி சிம்பிள். ஸோ அந்த மாதிரி தான் வந்து வரும். பட் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த DRLs அது எல்லாமே வந்துட்டு உள்ளே ஹெட்லாம்ப் உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு இன்பில் பண்ணி கொடுத்த அந்த ஒரு இன்டகிரேஷனுடைய அந்த ஒரு DRLs அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி குட்டியான அந்த ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே மாற்றிருக்காங்க. பை த வே வந்து இந்த NX வந்து பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் இருந்தாலுமே அந்த பழைய NX வந்து கம்பேர் பண்ண போகும்போது இந்த NX வந்து எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா லிட்டில் பிட் பேசிக். அதை வந்து கம்பேர் பண்ண போகும்போது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். அண்ட் கீழே வந்துட்டு ஸ்போர்ட்டியருக்கான ஒரு டிசைன் லாங்குவேஜஸ் அண்ட் மெயினாக வந்துட்டு சொல்லணும்னா நிறைய க்ரோம் அண்ட் பிளாக் அசன்ஸ் கொடுத்தனால ஸ்போர்ட்டியர் ப்ளஸ் லக்ஸுரியஸ் அந்த வேர்ஷன் வந்து இன்னும் எக்ஸஸாக வந்து எடுத்து கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். அண்ட் இங்கே இருக்க இந்த லெக்ஸஸோடைய இந்த சிம்பிள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த கார் வந்து ஹைப்ரிட் தானே. ஸோ பட் வந்து இதில் வந்துட்டு அவங்க அந்த ப்ளூ அசன்ஸ் வந்து கொடுக்காம வெறும் அந்த பிளாக் அண்ட் கிரே அசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஏன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ வந்துட்டு ஹைப்ரிட் அப்படின்றத வந்து சொல்லும். ஆனால் இதில் வந்து ஏன் வந்து கொடுக்கலன்னா கொஞ்சம் வந்து ஸ்போர்ட்டியரான ஒரு வெர்ஷன் வந்து காட்டலாம் அப்படின்றதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினாக இந்த கார் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல் வீல் டிரைவ் அதுக்கான சிஸ்டம் வந்து கிடைக்குது. ஓகே, இந்த NX 350H இதோட இந்த இன்டீரியர் தான் வந்து நான் உட்காந்துட்ருக்கேன். இந்த இன்டீரியர் வந்துட்டு பார்த்திங்கன்னா மெயினாக எனக்கு இந்த காரில் வந்து இதோட NVH லெவல் தான் வந்து நான் சொல்லணும். எனக்கு வெளியில் இருக்க இந்த சரௌண்டிங் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சவுண்டாக இருக்குது. ஓகே, அதாவது மியூசிக்ஸ் போயிட்டுருக்கு, வெளியில் இருக்கவங்க பேசிகிட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு வெளியில். ஆனால் இது உள்ளே வந்தோடனே செம்மையாக கம்ப்ளீட்டாக வந்து
ஏதோ ஒரு டபுள் கிளாஸ் போட்டு அப்படியே வந்து க்ரஷ் பண்ணி அங்கே உள்ளே உட்கார வச்ச மாதிரி அந்த ஒரு ஃபீலில் இருக்கும். ஸோ ஒரு நாய்ஸ் கூட வந்து உள்ளே வரல அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இந்த கார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டபுள் கோட்டிங் கிளாஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இதோட NVH லெவல் வந்து செம்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். அண்ட் இந்த காரில் எது புதுசாக இருக்குது, இந்த Lexus NX இன்டீரியரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா த சேம் வாட் வி கெட் இன் ES-ஆக இருக்கட்டும், இல்லைனா வந்து LS-ஆக இருக்கட்டும், அது எல்லாத்துலேயும் நம்ம கிடைக்கிற அதே அந்த ஸ்டியரிங் வீல் தான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் என்ன குவைட் கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த ஸ்டியரிங் வீல் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும், கம்பேர்ட் டு தட் ES-ஆக இருக்கட்டும், LS-ஆக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே. அண்ட் இன்னொரு விஷயம் அது என்னன்னா, இது உள்ளே வந்தோடனே இந்த அல்கண்டாரா லெதர் இவங்க மேக் பண்ணியிருக்காங்களே, செம்மையான அந்த ஒரு ஃபீல் இருக்குது. மெயினாக ஒரு ஸ்மெல்லே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லெதரில் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு அஷூரன்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கொஞ்சம் பெரிய அந்த 12.7 இன்ச்க்கான அந்த ஒரு இன்ஃபோடைன்மெண்ட்கான அந்த ஒரு ஸ்க்ரீன் வந்து கிடைக்குது. உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ்க்கான அந்த ஸ்க்ரீன் வந்துட்டு ஒரு மாதிரி கர்வியான ஒரு கிளாஸ் வந்து மேக் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. அதாவது ஃப்ளாட்டான அந்த ஒரு டிசைன் லாங்குவேஜ் எல்லாமே உள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி கர்வியான அந்த ஒரு டிரைவர்ஸ்க்கான அந்த ஒரு கன்சோல் அது வந்து இருக்குன்ற மாதிரி சொல்ல முடியும். அண்ட் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் லைக் ஹவ் வி கெட் இன் அதர் Lexus அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஸோ அதர் Lexusக்கான அந்த ஒரு வீடியோஸ் அது எல்லாமே என்னோட சேனலில் வந்து இருக்குது. ஸோ பாருங்கள், கூடிய சீக்கிரத்தில் வந்து அந்த Lexusக்கானவே ஒரு பிளேலிஸ்ட்டே வந்து நம்ம மேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ லெட்ஸ் சி ஃபார் தட். அண்ட் ஆட்டோ டிமிங்கான ஒரு IRVM அது எல்லாமே வந்து மேக் பண்ணி கொடுத்து செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லலாம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கியர் நாப் வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்குது. அதாவது நம்ம ES-ல பார்த்ததை விட குட்டியாக வந்து கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்ல முடியும். ஸோ தட் யூ கேன் ஷிஃப்ட் தி கியர்ஸ் ஹியர். ஸோ ஆட்டோ ஹோல்டுக்கான அந்த ஒரு அசிஸ்ட் வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்க்கிங்கான அந்த ஒரு பிரேக்ஸ், அதாவது எலக்ட்ரானிக் பார்க்கிங்கான அந்த ஒரு பிரேக்ஸ் அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ்க்கான அந்த ஒரு சார்ஜிங் மெயினாக வந்து கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வர அந்த நிறைய லக்ஸரியஸான அந்த காரில் வந்து ஒயர்லெஸ்க்கான சார்ஜிங் வரது இல்லை. ஆனால் பட் இதில் வந்து கொடுத்துருக்கான்ற மாதிரி சொல்ல முடியும். மெயினாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது என்னன்னா இந்த பேடல் ஷிஃப்டாஸ். நீங்கள் இந்த ஸ்டியரிங்கில் வந்து இந்த மாதிரி கையை வச்சுட்டு நீங்கள் ஓட்ட போகும்போது, மெயினாக இந்த கார் வந்து நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேடல் ஷிஃப்டாஸ் யூஸ் பண்ணும்போது அதோடைய லைனே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ வேறு லெவலில் அந்த ஒரு ஃபீல் எனக்கு இங்கே வந்து கொடுத்துட்ருக்குன்ற மாதிரி சொல்ல முடியும். இதோட இந்த கம்ஃபீனஸாக இருக்கட்டும், இந்த தையோட இந்த சப்போர்ட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே செம்மையாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் அது என்னென்னா, நம்ம Lexusல வந்துட்டு இந்த ட்ராக்ஷனுக்கான ஒரு கண்ட்ரோல்ஸ் அண்ட் மோட்ஸ்க்கான ஒரு கண்ட்ரோல் அது எல்லாமே இங்கே தானே வந்து பார்ப்போம். ஒரு ரோலர் மாதிரி இந்த இடத்துல தான் வந்து கொடுத்துருவாங்க, அதை இங்கே. ஆனால் பட் அங்கே இல்லாமல் புதுசான இந்த ஒரு ரோலர் வந்து ஒரு இடத்துல வந்து மேக் பண்ணியிருக்காங்க. எங்கே தெரியுமா? இங்கே இந்த இடத்துல இந்த ரோலர் இருக்குது. ஸோ இந்த ரோலர் வந்து நீங்கள் இப்படி மாற்றினீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு நார்மல், ஸ்போர்ட்ஸ், ஈகோ, அந்த மாதிரி சாண்ட், லைக் வாட் எவர் யூ திங்க், அந்த மாதிரி அந்த ஒரு இடத்துக்கு வந்து போகிறீங்க வித் திஸ் திங் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ நிறைய ஒரு விஷயங்கள் வந்து லைக் ஆஸ் யூஷுவல் எப்படி ஒரு Lexusல இருக்கும் அதே மாதிரி தான். பட் வந்து குட்டி குட்டியான அந்த விஷயங்கள் மட்டும் வந்து இடம் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடம் மாற்றி கொடுத்ததுலேயே வந்து பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. Mark & Levinக்கான அந்த ஒரு ஸ்பீக்கர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த காரில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீக்கர்ஸ் வித் 1 சப் ஊஃபர் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த காரில் வந்து சொல்லலாம். இந்த ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் வந்து இவ்வளோ தான். அப்படியே இந்த காரோடைய பேக்கில் என்ன நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வாங்க. ஓகே பிஃபோர் நம்ம பின்னாடி போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லலாம். அது என்னன்னா, நம்ம எல்லா கார்லையும் வந்துட்டு வெளியில் போகிறதுக்கு இந்த இடத்துல ஒரு ரேங்க், ஒரு மாதிரி லாக்கர் ஒன்று பார்ப்போம்ல. ஆனால் பட் இங்கே வந்து அப்படி இல்லவே இல்லை. ஹியர் யூ கோயிங் டு கெட் த பட்டன். இந்த பட்டன் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா நீங்கள் வெளில போயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ லாக் பண்ணும்போது இந்த மாதிரி எழுத்துட்டு நீங்கள் வந்து லாக் பண்ண. ஸோ இப்போ பேக் ப்ரெசன்ஸ் போகலாம் வாங்க. செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கான அந்த ஒரு நீ ரூம் அண்ட் எனக்கான அந்த ஒரு ஹெட் ரூம் செம்மையாக வந்து கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். ஹெட் ரூம் வந்து எனக்கு வந்து செம்ம ஒரு மாதிரி ஸ்பேசியஸாக இருக்குது. ஆனால் பட் வந்து 6 feet இருக்கவனுக்கு வந்தாங்கன்னா லிட்டில் பிட் வந்து டீசெண்டாக தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ நிறைய வந்து ஒரு ஹெட் ரூம் வந்து கிடைக்காது. அண்ட் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேனராமிக் சன்ரூஃப் இருக்குது. ஸோ வந்து ஒரு மாதிரி வைடான ஒரு பேனராமிக் சன்ரூஃப் இருக்கிறதுனால உங்களால் இதோட விசிபிலிட்டி வந்து செம்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த விசிபிலிட்டி வந்து அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ என்னை ரொம்ப அட்மையர் பண்ணிடுச்சு இந்த பேக் ப்ரெசன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். அண்ட் இதோட குவாலிட்டி தான், இந்த லெதரோட குவாலிட்டி நான் அடிமையாயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு 3 பேர் உட்காந்துட்டு போகிறதுன்றது அட்வைசபிள் இல்லை. பட் 2 பேர் வந்துட்டு உட்காந்துட்டு போகிறது வந்து செம்மையாக இருக்கும். பட் டோட்டலாக இந்த காரில் வந்து 4 பேர் போகிறது இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த குட்டியான அந்த ஒரு விஷயங்கள் ஃப்ரம் Lexus NXன்ற மாதிரி சொல்ல முடியும். ஸோ இதோட இன்டீரியர் பற்றி பேசுகிறதுக்கு அவ்வளோதான் இருக்குது. அண்ட் மெயினாக வந்துட்டு நிறைய டிசைன் லாங்குவேஜஸாக இருக்கட்டும், அதோடைய கட்ஸாக இருக்கட்டும், அண்ட் உள்ளே கொடுத்துருக்க அந்த லெதர் ஃபினிஷஸாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து செம்மையாக இருக்குது. அது வந்து அடிச்சிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். பட் என்னதான் தாலுமே அந்த குட்டியான அந்த ஒரு நெகட்டிவிட்டி இந்த கார்லேயே வந்து இருக்குது. நெகட்டிவிட்டி வந்து எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு SUV-க்கான அந்த ஒரு ஃபீல் வந்து இந்த கார் வந்து கொடுக்குதான்னு வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் ஒரு 70% to 80% தான் வந்து பூர்த்தி பண்ணியிருக்கின்ற மாதிரி சொல்ல முடியும். மீதி அந்த 20% எங்கே வந்து அடிவாங்க இந்த ஹெட் ரூமாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அது வெளியில் கொடுக்குற அந்த அவுட்டர் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து லிட்டில் பிட் அடி வாங்க போகுது இந்த SUV-லேருந்து அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இது என்ன மாதிரி வந்து தெரியுது அப்படின்றத கமெண்ட்ஸில் விடான்னு சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். Lexus NX-ஓட இந்த கன்க்ளூஷனில் தான் வந்துருக்கேன். நமக்கு வந்து என்ன தான் இந்த கார் வந்து 240க்கான அந்த ஹார்ஸ்பவராக இருக்கட்டும், இல்லைனா வந்து இன்லைன் சிலிண்டர், அதாவது நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 4 சிலிண்டருக்கான அந்த ஒரு 2.0 லிட்டருக்கான அந்த ஒரு CCH என்ன தான் வந்து மேக் பண்ணி கொடுத்துருந்தாலுமே கொஞ்சம்
கொஞ்சம் இடத்துல வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்யூவிக்கான அந்த ஒரு ஃபீலை வந்து லிட்டில் பிட் வந்து குறைச்சி கொடுக்குற மாதிரி தான் அந்த ஒரு ஃபீல் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் பில் குவாலிட்டியாக இருக்கட்டும், அவங்க கொடுத்துருக்க அந்த ஒரு லெதர் குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அந்த ஒரு டிரைவிங்கான ஒரு ஹேண்டிலிங்காக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து செம்மையாக இருக்குது வெறும் இந்த ஒரு விஷயத்தை தவிர. ஸோ இந்த கார் வந்து நீங்கள் வாங்கலாமா, இல்லை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வைக்கலாமா, இல்லை இதோடைய காம்படிட்டர்ஸ்க்கான மெர்சிடிஸில் வந்து ஜிஎல்ஏ இருக்காங்க, இவங்க எல்லாருமே வந்து நம்ம போய் பார்த்துட்டு இந்த கார் வந்து வாங்கலாமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா லெக்ஸஸ் வந்துட்டு உங்களுக்கு என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜேடிஎம்கான ஒரு மோட்டார்ஸோடைய அந்த ஒரு வெஹிக்கிள் கம்பேர்ட் டு அதர் ஜெர்மன்ஸ் கார்லாம் வந்து பார்க்கும்போது இந்த கார் வந்து செம்மையாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். ஏன்னா ஆடியிலேருந்து பார்த்திங்கன்னா Q3 Q5 அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே வந்து ஜெர்மன் மேக்ஸ் தான். பட் என்ன தான் இருந்தாலுமே ஒரு மாதிரி நியூக்கான ஒரு டிசைன் லாங்குவேஜஸ் கிடைக்கிறதில்ல. மெயினாக வந்து ஒரு மாதிரி ஷார்பி கட்ஸ்க்கான ஒரு டிசைன் லாங்குவேஜ் வந்து கிடைக்கிறதில்ல. உங்களுக்கு வந்து ஒரு டிசைன் லாங்குவேஜே வந்துட்டு உங்களுக்கு மெயினான ஒரு விஷயமா தெரியுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திஸ் NX350H இஸ் கோயிங் டு பி த பெட்டர் ஒன் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஸோ மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி வந்துட்டே இருக்குது. லெக்ஸஸ் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து என்னோட சேனலில் வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ மேக் ஷூர் டு ஃபாலோ அஸ் அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் அஸ். பிக் லவ்.